CPA இது ப்ரோ சேனல். இது சார்ட்டர்ஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் 2025 PGTRB மற்றும் TET எக்ஸாமிற்கான கல்வி உளவியல் பாடத்திலிருந்து மாடல் எக்ஸாம் யூனிட் 1 பார்ட் 1. அடுத்த PGTRBயில் ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வீடியோவில் கல்வி உளவியல் பாடத்திலிருந்து உங்களுக்கு யூனிட் 1 அதனுடைய பார்ட் 1 வினாக்கள் அடங்கிய வீடியோவாக உங்களுக்கு வெளியிடுகிறது. கல்வி உளவியலின் இயல்பு என்ற பாடத்திலிருந்து உங்களுக்கு வினாக்கள் வழங்கப்படுகின்றன. அதை நீங்கள் மாதிரி தேர்வாக எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். உங்களது மதிப்பெண்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் நமது சேனலில் விசிட் செய்து அதில் உள்ள கல்வி உளவியல் வீடியோக்களை பார்த்து உங்களது மதிப்பெண்களை உயர்த்தி கொள்ளலாம். இந்த வீடியோவினுடைய PDF ஃபைலானது உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நேரடியாக வர வேண்டுமென்றால் நீங்கள் நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கான விளக்கங்கள் தேவைப்படின் நீங்கள் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளவும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நீங்கள் இப்போ ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து தேர்வுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். இதனுடைய விடைகளை நீங்கள் ABCD என்று மட்டும் எழுதி நமது வாட்ஸ்அப் நம்பரில் பகிர வேண்டும். கல்வி உளவியல் பாடத்திற்காக 2025 மாதிரி தேர்வினுடைய முதல் கேள்வி. மனதின் உயர்நிலைப்பட்ட செயலான சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற பல மனச்செயல்கள் யாவற்றிற்கும் டேஷ் மையமாகும். மனத்தின் உயர்நிலைப்பட்ட செயலான சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற பல மனச்செயல்கள் யாவற்றிற்கும் டேஷ் மையமாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மைய நரம்பு தொகுதி, பெருமூளை, சிறுமூளை, நாளமில்லா சுரப்பிகள். இரண்டாவது கேள்வி. கல்வி உளவியல் என்பது சிறார்கள் வளர்ச்சி பற்றியும் திறன்கள் பற்றியும் கற்கும் வழிவகை பற்றியும் ஆசிரியர்களுக்கு உணர்த்தும் அறிவியல் பிரிவாகும் என்பது யாருடைய கருத்தாகும்? கல்வி உளவியல் என்பது சிறார்கள் வளர்ச்சி பற்றியும் திறன்கள் பற்றியும் கற்கும் வழிவகை பற்றியும் ஆசிரியர்களுக்கு உணர்த்தும் அறிவியல் பிரிவாகும் என்பது யாருடைய கருத்தாகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பீல், ட்ரவ், லிண்ட்க்ரேன், காரிசான். மூணாவது கேள்வி. பொது உளவியலின் கருத்துக்களையும் கண்டுபிடிப்புகளையும் கற்பித்தலிலும் கற்றலிலும் கல்வி உளவியல் எடுத்தாளுகிறது என்றவர். பொது உளவியலின் கருத்துக்களையும் கண்டுபிடிப்புகளையும் கற்பித்தலிலும் கற்றலிலும் கல்வி உளவியல் எடுத்தாளுகிறது என்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: லிண்ட்க்ரேன், வில்ஹெல்ம் வுண்ட், எஸ். சந்தானம், பீல். அடுத்து நாலாவது கேள்வி. கீழ்க்கண்டவர்களுள் நினைவு, கற்றல் போன்றவற்றை ஆய்வகத்தில் ஆய்வு செய்தவர்களுள் ஒருவர் இல்லை. கீழ்க்கண்டவர்களுள் நினைவு, கற்றல் போன்றவற்றை ஆய்வகத்தில் ஆய்வு செய்தவர்களுள் ஒருவர் இல்லை. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஸ்கின்னர், பாவ்லவ், எபிங்காஸ், தார்ண்டைக். அஞ்சாவது கேள்வி. தனியால் வேற்றுமைகளின் தன்மை, அவற்றின் அளவு போன்றவற்றை டேஷ் உளவியல் ஆராய்கிறது. தனியால் வேற்றுமைகளின் தன்மை, அவற்றின் அளவு போன்றவற்றை டேஷ் உளவியல் ஆராய்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: குழந்தை,
நெறிபிறழ் பொது ஒப்புமுறை. 6வது கேள்வி, மனிதர்களை கொண்டு நடத்த முடியாத அல்லது நடத்தக்கூடாத சோதனைகளை விலங்குகளை கொண்டு நடத்தக்கூடிய உளவியல் டேஷ். மனிதர்களை கொண்டு நடத்த முடியாத அல்லது நடத்தக்கூடாத சோதனைகளை விலங்குகளை கொண்டு நடத்தக்கூடிய உளவியல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நடைமுறை உளவியல், சமூக உளவியல், கல்வி உளவியல், ஒப்புமுறை உளவியல். 7வது கேள்வி பார்க்குறோம். உடலின் மற்ற எல்லா பகுதிகளின் செயல்களை இணைக்கும் உயர் மையம். உடலின் மற்ற எல்லா பகுதிகளின் செயல்களை இணைக்கும் உயர் மையம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூளை, மைய நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு தொகுதி, தண்டுவடம். 8வது கேள்வி, மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க இயலும் என்பது டேஷ் ஆகும். மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க இயலும் என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உளவியல், தர்க்கவியல், அறிவியல், தத்துவயியல். 9வது கேள்வி, உடல் மனப்பண்புகளை உருவாக்கி மனிதனின் ஆளுமை தன்மையை நிர்ணயம் செய்வது டேஷ். உடல் மனப்பண்புகளை உருவாக்கி மனிதனின் ஆளுமை தன்மையை நிர்ணயம் செய்வது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தண்டுவடம், மெய், நாளச் சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள். இதில் மெய் அப்படின்றது உடல் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கிறணும். எனவே அதனுடைய ஆப்ஷன்ஸில் தண்டுவடம், மெய், நாளச் சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள். 10வது கேள்வி, ஒரு மாணவன் தான் தவறு செய்துவிட்டோம் என உணர்வது டேஷ் முறை மூலம் அறியலாம். ஒரு மாணவன் தான் தவறு செய்துவிட்டோம் என உணர்வது டேஷ் முறை மூலம் அறியலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அக நோக்கு முறை, பரிசோதனை முறை, உற்று நோக்கல் முறை, எதுவும் இல்லை. 11வது கேள்வி, ஒரு மாணவன் கையை வெறுப்புடன் ஓங்கும்போது அவன் சினமாக உள்ளான் என்பதை ஆசிரியர் அறிந்து கொள்ள டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மாணவன் கையை வெறுப்புடன் ஓங்கும்போது அவன் சினமாக உள்ளான் என்பதை ஆசிரியர் அறிந்து கொள்ள டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பரிசோதனை முறை, உற்று நோக்கல் முறை, அக நோக்கு முறை, ஏதுமில்லை. 12வது கேள்வி பார்க்குறோம். அக அனுபவங்களை புலனுணர்வின் மூலம் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, புற அனுபவங்களை கண்டறிய உதவும் விஞ்ஞானமே உளவியல் என்றவர். அக அனுபவங்களை புலனுணர்வின் மூலம் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, புற அனுபவங்களை கண்டறிய உதவும் விஞ்ஞானமே உளவியல் என்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மெக்டூகல், வில்லியம் ஜேம்ஸ், வில்ஹெம் வுண்ட், டிச்னர். 13வது கேள்வி, பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனின் கற்றல் அனுபவம் பற்றி விவரித்து விளக்கம் கூறும் உளவியலில் ஓர் அறிவியல் பிரிவே கல்வி உளவியல் எனப்படும் என்றவர். பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனின் கற்றல் அனுபவம் பற்றி விவரித்து விளக்கம் கூறும் உளவியலின் ஓர் அறிவியல் பிரிவே கல்வி உளவியல் எனப்படும் என்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ட்ரவ், ஃபீல், சிம்சன், ஜோன்ஸ். 14வது கேள்வி, கல்வி உளவியலின் வரம்புகளை பற்றி கூறியவர் டேஷ். கல்வி உளவியலின் வரம்புகளை பற்றி கூறியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் லின்க்ரேன், ஃப்ளேர், ட்ரவ், கோலஸ்னிக்.
அடுத்து 15வது கேள்வி. நினைவிலிருத்தலை பாதிப்பவை, மறத்தலுக்கான காரணங்கள் போன்றவை டேஷ் என்னும் கல்வி உளவியலின் பிரிவில் அடங்கும் என்று காரிசான் கூறுகிறார். நினைவிலிருத்தலை பாதிப்பவை, மறத்தலுக்கான காரணங்கள் போன்றவை டேஷ் என்னும் கல்வி உளவியலின் பிரிவில் அடங்கும் என்று காரிசான் கூறுகிறார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மாணாக்கரது வளர்ச்சியை மதிப்பிடுதல், குழந்தைக்கு வழிகாட்டுதல், கற்கும் கற்பிக்கும் முறைகள், குழந்தையும் அதன் வளர்ச்சியும். இந்த 4 கல்வி உளவியல் பிரிவில் எந்த பிரிவில் அந்த நினைவில் இருத்தலை பாதிப்பவை, மறத்தலுக்கான காரணங்கள் வருகிறது என்று காரிசான் கூறுவதாக இந்த கேள்வி அமைந்துள்ளது. ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்துவிட்டு அதன் பிறகு விடைகளை எழுதுங்கள். அடுத்து 16வது கேள்வி. பொருத்தப்பாடுடைய நடத்தையை கல்வி உளவியலின் டேஷ் பிரிவு ஆராய்கிறது. பொருத்தப்பாடுடைய நடத்தையை கல்வி உளவியலின் டேஷ் பிரிவு ஆராய்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: குழந்தைக்கு வழிகாட்டுதல், குழந்தையும் அதன் வளர்ச்சியும், மாணாக்கரது வளர்ச்சியை மதிப்பிடுதல், கற்கும் கற்பிக்கும் முறைகள். அடுத்து 17வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றுள் எது கோலஸ்னிக் கூறிய உளவியலின் வரம்புகளில் ஒன்று மட்டும் தவறானது? கீழ்க்கண்டவற்றுள் எது கோலஸ்னிக் கூறிய உளவியலின் வரம்புகளில் ஒன்று மட்டும் தவறானது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஊக்கம், மனநலம், கற்கும் சூழ்நிலைகள், ஒழுக்கத்தை உருவாக்குதல். அடுத்து 18வது கேள்வி. உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள டேஷ் முறை நம்பகமானது. உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள டேஷ் முறை நம்பகமானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உற்று நோக்கல் முறை, பரிசோதனை முறை, அகநோக்கு முறை, ஏதுமில்லை. அடுத்து 19வது கேள்வி. உடலில் உள்ள தசைகளும் சுரப்பிகளும் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. உடலில் உள்ள தசைகளும் சுரப்பிகளும் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: புலனுறுப்புகள், புகுவாய்கள், நரம்பு மண்டலம், இயக்குவாய்கள். அடுத்து 20வது கேள்வி. உளவியல் என்பது அனுபவத்தால் அறியப்படுகிற ஐயத்துக்கு இடமற்ற மனித மனத்தை பற்றிய அறிவே என்று கூறியவர். உளவியல் என்பது அனுபவத்தால் அறியப்படுகிற ஐயத்துக்கு இடமற்ற மனித மனத்தை பற்றிய அறிவே என்று கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: டிக்ஷனர், சாக்ரட்டிஸ், மெக்டூகல், வில்லியம் ஜேம்ஸ். அடுத்து 21வது கேள்வி பார்க்குறோம். உளவியல் என்பது மனத்தை பற்றிய அறிவியல் என்றவர். உளவியல் என்பது மனத்தை பற்றிய அறிவியல் என்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வில்லியம் ஜேம்ஸ், மெக்டூகல், டிக்ஷனர், வில்ஹெம் வுண்ட். 22வது கேள்விக்கு வந்துட்டோம். தண்டுவடத்தில் சில புலன் நரம்புகளும் சில இயக்க நரம்புகளும் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளதால் டேஷ் எழுகிறது. தண்டுவடத்தில் சில புலன் நரம்புகளும் சில இயக்க நரம்புகளும் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளதால் டேஷ் எழுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உணர்வுகள், அனிச்சை செயல்கள், மனவெழுச்சி, எதுவுமில்லை. அடுத்து 23வது கேள்வி. புகுவாய்களும் இயக்குவாய்களும் டேஷால் இணைக்கப்பட்டுள்ளன. புகுவாய்களும் இயக்குவாய்களும் டேஷால் இணைக்கப்பட்டுள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தசையால், எலும்புகளால், நரம்புகளால், ஏதுமில்லை. அடுத்து 24வது கேள்வி.
ஒருவன் தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து விவரித்து பகுத்தாய்ந்து முடிவுக்கு வருதல் டேஷ் முறை எனப்படுகிறது. ஒருவன் தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து விவரித்து பகுத்தாய்ந்து முடிவுக்கு வருதல் டேஷ் முறை எனப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பரிசோதனை முறை, அகநோக்கு முறை, உற்று நோக்கல் முறை, ஏதுமில்லை. வெற்றிகரமாக 25வது கேள்விக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி கல்வி உளவியலின் முதல் பாற்றினுடைய இறுதி கேள்வி 25வது கேள்வி. தொழில் பற்றிய உளவியல் டேஷ் உளவியல் என்ற பிரிவில் அடங்கியுள்ளது. தொழில் பற்றிய உளவியல் டேஷ் உளவியல் என்ற பிரிவில் அடங்கியுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சமூக உளவியல், ஒப்புமுறை உளவியல், பொது உளவியல், நடைமுறை உளவியல். இதில் எது உங்களது விடைகள் என்று எழுதி உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். உடனடியாக உங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு PDF ஃபைலானது அனுப்பி வைக்கப்படும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குற ஆசிரியராக இருந்தீர்கள் என்றால் அல்லது போட்டித் தேர்வராக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த சேனலினுடைய சந்தாதாரராக ஆகுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று சந்தாதாரராக மாறலாம். இதுபோன்ற மிக முக்கியமான வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துகளுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி.